Hello friends, welcome to HTML5 Tamil tutorial part 3. நான் சேனு போன கிளாஸில் நான் அதாவது HTML-க்கான டெம்ப்ளேட் எப்படின்னு சொல்லி காட்டியிருந்தேன். இப்போ பார்த்தோன்னா நம்ம அதுக்கான பாடி செட் பண்ண போகிறோம். இப்போ நார்மலாகவே ஒரு வெப்சைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டு இது வந்து என்னோடய வெப்சைட் தான். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோஸ்லாம் இதில் தான் அப்லோட் பண்ண போகிறேன். இது வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் தான் இருக்குது, ஃபுல்லாக ஒன்றும் டெவலப் பண்ணி முடிக்கலை. அதனால் நான் இதே எக்ஸாம்பிளில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கான ஹெட்டர் ஃபைல் இங்கே கொடுத்துருக்கேன், அதாவது skyfree.in அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா மெனுஸ் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு மெனுவும் ஹோமு, டுட்டோரியல், என்னென்ன மாதிரி டுட்டோரியல் அப்படின்றது, கான்டாக்ட்ஸ், அபவுட், அது மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டில் ஜாவா ஸ்கிரிப்டில் எழுதுனது. நான் போன இதிலே சொன்னேன், அதாவது HTML படிச்சுட்டு அப்புறம் XHTML கற்றுக்குவாங்க அப்படின்ட்டு. XHTML கற்றுக்கிட்டு அப்புறம் HTML5 கற்றுக்குவாங்கன்ட்டு. அதே மாதிரி இந்த HTML5 நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா வெறும் XHTML மட்டும் இல்லைங்க, ஜாவா ஸ்கிரிப்டும் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியமானது. பார்த்திங்கன்னா இங்கே ஜாவாஸ் அது நேவிகேஷன் கீஸு, காலண்டர்ஸ், இங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு பேஜுக்கான பாடி செட் பண்ணக்கூடிய இதெல்லாம். இன்னும் நான் எல்லோரும் போய் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தோன்னா இந்த வெப்சைட்டுக்கு நம்ம நார்மலாக எல்லா வெப்சைட்லேயும் இருக்கிற மாதிரி தான். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கேன், டைட்டில்ஸு, இது பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் மாதிரி, கமெண்ட்ஸ் வர மாதிரி, அந்த மாதிரியெல்லாம் எழுதியிருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒரு பாடிக்கு தேவையானது ஹெட்டர் பார்த்திங்கன்னா கீழே ஃபுட்டர், காப்பிரைட் யார் பண்ணது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி செக்ஷன், என்னென்ன செக்ஷன், அதாவது கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்கேன். அப்புறம் இதிலே சின்ன சின்ன டைட்டில்ஸ் எல்லாம் பெரிய ஸ்டைல், சின்ன ஸ்டைல், அந்த மாதிரி மாற்றி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுனா பேசிக்காக அதுக்கான ஹெட்டரு, செக்ஷனு, அப்புறம் டைட்டிலு, மெனு, இது எல்லாத்தையும் சேர்ந்தால் தான் ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்ல முடியும். கான்டாக்ட் ஃபார்மெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக சின்னதாக சிம்பிளாக நான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கான பாடிஸை நம்ம செட் பண்ணோம்னா அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நான் இதை போன கிளாஸ்லேயே எழுதி வச்சுருந்தேன். இந்த கிளாஸில் நம்ம ஒரு பாடி எப்படி செட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். பாடின்ற கண்டென்ட்குள்ளார நான் போகிறேன், டேக்குள்ளார. இப்போது ஃபஸ்ட்டு எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் அதுக்கான ஹெட்டர் நம்ம எழுதி ஆகணும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதுறேன், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு பார்க்கும்போது புரியும். ஹெட்டர் அப்படின்னு எழுதிடுறேன். ஹெட்டர் எழுதிட்டேன். இந்த ஹெட்டருக்குள்ளார நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், ஹெட்டருக்குள்ளார பார்த்தோன்னா நம்ம சின்ன சின்ன டேக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது H1, அதாவது ஹெட்டர் வந்து நம்ம எந்த ஹெட்டர் அப்படி நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கணுன்றதுக்காக நான் H1 டேக் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் ஆல்ரெடி XHTML உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா அடுத்தது ஹெட்டர் முடிஞ்சதோடனே நம்ம ஒரு நேவிகேஷன் பேனல், நான் காட்டினால நேவிகேஷன், அது எதை பற்றி ஹோமு, அது மாதிரி ஒரு நேவிகேஷன் பேனலை க்ரியேட் பண்ணுறதுக்காக நேவிகேஷன் அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். அது வந்து ஒரு லிஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் லிஸ்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ணுறேன். நான் சிம்பிளாக உங்களுக்கு பாடினா என்னென்ன இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக இதோடு நான் முடிச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம உள்ளார அது பாடிக்குள்ளார இன்னும் எழுதுறதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். நேவிகேஷனை ஃபினிஷ் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு நம்ம எழுதியிருந்தால் இப்போ தனியாக ஒவ்வொரு டைம் எழுதிட்டு தேவையில்ல. நேவிகேஷன் பேனலில் நம்ம இப்போ முடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தோன்னா செக்ஷனுக்கு போக போகிறோம். அது இப்போ நான் எழுதுறது பார்த்தோன்னா ஒரு சிம்பிளாக ஒரு ஆர்டிக்கல் நம்ம எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு நியூஸ் சம்மந்தப்பட்டதோ அது மாதிரி எழுதும் போது அதுக்கான செக்ஷன் அந்த மாதிரி எல்லாம் தேவைப்படும். அதுக்காக நான் செக்ஷன் எழுதுகிறேன். அடுத்தது சைடு, எந்த சைடு அப்படின்ற மாதிரி ஒரு சைடு பற்றி எழுதுகிறேன். சைடுக்கு அது ஒரு டேக் இருக்குது, சைட் டேக் அப்படின்ட்டு.
அதையும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி வச்சுருங்க. சைடு அப்படின்ட்டு அதுக்குள்ளார பார்த்தோன்னா என்னென்ன சைடுக்குள்ளார நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஹெட்டிங்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் நான் கொஞ்சம் கேப் மட்டும் துவைக்கிறேன். அதில் என்னென்ன யூஸ் பண்ணுறோன்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போது எந்த ஒரு வெப்சைட் இருந்தாலும் நம்ம மெனு, நேவிகேஷன், செட்டரு அதெல்லாம் முடிஞ்சிட்டு லாஸ்ட்டாக பார்த்தோன்னா அதுக்கான ஃபூட்டர் எழுதுவீங்க. அதாவது கடைசி இது அதை நான் எழுதிடுறேன். ஃபூட்டர் ஸ்பெல்லிங் தப்பாக எழுதிட்டேன், சாரி. ஃபூட்டர் அப்படின்ட்டு இப்போ பார்த்தோன்னா ஒரு வெப்சைட்டுக்கான பாடி இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணுறீங்க. அது இதுக்குள்ளார தான் நம்ம எல்லாத்தையும் அடங்கும். இப்போது நான் இதுக்கு உள்ளார நம்ம அவுட்புட் பண்ணி காட்டுறதுக்காக, அதாவது டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு நேவிகேஷன் மட்டும் நான் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே ஏற்கனவே நான் லிஸ்ட்டு எழுதியிருக்கேன், அதனால் அதை காப்பி பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 லிஸ்ட் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஹோம் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஹோம் ரெடி பண்ணிட்டேன். ஹோம்க்கான ஹோம் ஒன்று, அப்புறம் டுட்டோரியல்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். டுட்டோரியல் அப்படின்னு வச்சுருக்கேன். அடுத்த ஒரு இதில் வந்து கான்டாக்ட் அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா 3 நேவிகேஷன் பேனல் செட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஒரு நியூஸ், அதாவது சைடு சின்னதாக நியூஸ் மாதிரி போடலாம். அது கொஞ்சம் பெரிய எழுத்தில் போட்டுறேன், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் அது நியூஸ்க்கான ஹெட்டிங் மாதிரி தெரியும். கீழே அதுக்கான நியூஸ் எழுதிடுறேன். சீனோ இஸ் மேக்கிங் நியூ வெப்சைட் அப்படின்னு எழுதுறேன். இது கூட நம்ம ஒரு ஹெட்டிங்கில் போடலாம், அதாவது H4 அந்த மாதிரி. நம்ம இதெல்லாம் நம்மளோட ஓன் திங்கிங்கில் தான் இருக்குது. நம்ம எந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் போடுற மாதிரியே தான் போடணும் அப்படின்னு இல்லை, நீங்களே ஓனை செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் கேப் விட்டு எழுதுறேன், நான் அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாடியில் என்னென்ன எழுதியிருக்கோம் அப்படின்றது. பார்த்திங்கன்னா செக்ஷன், இங்கே வந்து சைடு, இங்கே வந்து ஃபூட்டர் வந்து நான் என்ன எழுதுறேன்னா காப்பிரைட்டட் வே அப்படின்னு எழுதுறேன். காப்பிரைட் at 2013 copyrighted by Chino Web at 2013 எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தோன்னா நான் இதை சேவ் பண்ணிடுறேன். உங்களுக்கு குரோமில் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? அதாவது ஒரு பாடிக்கான ஹோமு, கான்டாக்ட், அதாவது ஒரு சின்ன நேவிகேஷன் பேனல், அப்புறம் ஒரு சின்ன நியூஸ் மாதிரி செட் பண்ணியிருக்கேன். நம்ம இதே இன்னும் கொஞ்சம் கூட மாடிஃபை பண்ணலாம். அதாவது டைட்டில் நம்ம ஹெட்டரில் டைட்டில் எழுதிடலாம். ஹெட்டர் இங்கே H1ல் சீனோ வெப்சைட் அப்படின்னு எழுதிடுறேன். H1 இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். இப்போ நான் பாருங்கள், அதை டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன், தெரியுதுங்களா? அடுத்த கிளாஸ்லேருந்து இந்த பாடியை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டிகல்ஸ் சம்மந்தப்பட்ட குரூப்பெல்லாம் பிரித்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.